ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணி ஐடி நாலேஜ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப் ஆர்பிசியில் விண்டோஸ் 10 ஓஎஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ் 10 ஓஎஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியலனா அதை பற்றி டீட்டெயிலாக எத்தனை டைப்பாக விண்டோஸ் 10 ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் டு டாப்லேயும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி விண்டோஸ் 10 ஓஎஸை பூட்டபிள், அதாவது பென்ட்ரைவில் பூட்டபிள் டிவைஸாக மாற்றுறதுன்னு பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரூஃபஸ் ஆப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி பூட்டபிள் பண்ணுறதுன்னு இதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன். ஒருவேளை புரியலனா நீங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கேன். டீட்டெயிலாக ரூஃபஸ் ஆப்பில் எப்படி பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி போடுறதுன்னு பார்த்துருக்கேன். இதில் புரியலனா நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்மணி ஐடி நாலேஜ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்னு செலக்ட் பண்ணால் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வேணும், மினிமம் 8 GB இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மினிமம் 6 GB இருக்கணும். அப்போ தான் ஓஎஸ் டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேட்டா ஆடன் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி அது கன்வெர்ட் பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது தான் ரூஃபஸ் ஆப்பு. அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நான் பின் டு டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கலாம். நீங்கள் கைஸ் ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுங்கள், SD கார்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி மெமரி கார்டு போயிடும். அதனால் பென்ட்ரைவ் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு மொபைல் சுவிட்சர் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம விண்டோஸ் 10 ஓஎஸை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் மொபைல் சுவிட்சரை சுவிட்ச் பண்ணிக்கோங்க. அது சுவிட்ச் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா, எக்ஸ்டென்ஷன் சுவிட்ச் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பின் டு டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கைஸ் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு விண்டோஸ் 10 டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 டைப் பண்ணது இந்த மாதிரி வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஐகான் போட்டு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். விண்டோஸ் 10 டவுன்லோட்னு போட்டிருக்கும், பார்த்தீங்கன்னா 3 டிஸ்க் இமேஜ்னு. அதை ஓப்பன் பண்ணதே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் எடிஷன் இருக்கும். இது லேட்டஸ்ட் வெர்ஷன். செலக்ட் எடிஷன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோஸ் 10 மல்டி எடிஷனை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். ப்ராடக்ட் லாங்குவேஜ் நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருந்து இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு போட்டு 64 பிட் 32 பிட் இருக்கும். கைஸ் உங்களுக்கு என்ன பிட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியலனா விண்டோஸ் சர்ச் பார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சர்ச் பார் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் செக்யூரிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிஸ்டம் டைப்னு போட்டு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் என்ன பிட் போட்டிருக்கோ அந்த பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடது பார்த்தீங்கன்னா 64 பிட் போட்டிருக்கு. நான் 64 பிட் டவுன்லோட் பண்ணுறேன். கைஸ் என்னோடது பார்த்தீங்கன்னா 64 பிட், அதனால் 64 பிட் டவுன்லோட் பண்ணுறேன். 32 பிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பழைய லேப்டாப் பழைய பிசியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் 64 பிட், அதனால் 64 டவுன்லோட் பண்ணுறேன். 32 வேணுமோ 32 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் பேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் இங்கே 5.7 GB வருது. விண்டோஸ் 10 22Hz H2ன்னு போட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.7 GB வருது. இது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணி டவுன்லோட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் டேட்டா ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும், டேட்டா லாஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் டேட்டா ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் பாஸ் பண்ணிட்டேன். கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஈஸியாக. டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ
டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி அந்த ரூஃபஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூஃபஸ் ஆப்பை ரன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ரூஃபஸ் ஆப்பை. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணால் தான் இங்கே நேம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் ESDன்னு போட்டு என் பென்ட்ரைவ் நேம் வருது. அதனால் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டு உங்கள் பென்ட்ரைவில் எதாவது முக்கியமான டேட்டா இருந்ததுன்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பென்ட்ரைவில் டேட்டா இருந்ததுன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணிவிட்டு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், பூட்டபிள் பண்ண முடியும். அதனால் பென்ட்ரைவை பேக்கப் எடுத்துகிட்டு ஃபார்மேட் பண்ணுங்கள். நான் ஃபார்மேட் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட் ட்ரைவை. ஃபார்மேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ரீஸ்டோர் டிவைஸ் கொடுத்துட்டு டிஃபால்ட்ஸ்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபார்மேட். ஆர் யூ ஃபார்மேட்னு கேட்கும். ஓகே கொடுத்து ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் கொடுத்துருந்து கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும். அதனால் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஃபார்மேட் ஆகிற வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MPR GPT இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா MPR நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு GPT வேணும்னா GPT செலக்ட் பண்ணிக்கோங்க. MPR நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NTFS செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ISO எமர்ஜின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா Windows 10 ஃபைல் எதில் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன் Windows 10 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணுறதான்னு கேட்குது. நீங்கள் ஃபார்மேட்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரும் ஆகும். கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எதுவும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் கரெக்டாக பூட்டபிள் ஆகி கன்வெர்ட் ஆகும். அதனால் எதுவும் க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா பூட்டபிள் கன்வெர்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு. அதனால் நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இல்லைனா வீடியோ லென்த் ஆயிரும். அதனால் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ரெடின்னு டெக்ஸ்ட்டில் வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். நம்ம பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதில் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூட்டபிள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக பூட்டபிள் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் பூட்டபிள் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த சிஸ்டத்துக்கு வேணால் இப்போ வச்சு பூட்டபிள் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி பூட் மெனு ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிஸ்டத்துக்கே போகிறோம். அதனால் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ரீஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டத்துக்கே போடணுன்னாலும் அப்படியே வேறு சிஸ்டத்துக்கு போனால் பென்ட்ரைவ் கழட்டி அதில் போட்டு நீங்கள் அப்படியே பூட் பண்ணிக்கலாம். கைஸ் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயோ செட்டிங்கோட கீயும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட் மேனேஜர், அதாவது பூட் மேனேஜர் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுறதுக்காக பூட் மேனேஜர் இருக்கும். அதோட கீயும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்கள் லேப்டாப் ஆர் PC நேம் போட்டு பூட் கீ இல்லைனா பயோ செட்டிங்ஸ் கீ இது ரெண்டும் பார்த்து வச்சுட்டு உங்கள் லேப்டாப் ஆர் PC ஆன் பண்ணது பூட் கீ இல்லைனா பயோஸ் கீ இது ரெண்டுமே டக்குன்னு அழுத்தினா தான் ஓப்பன் ஆகும். அதனால் டக்குன்னு அழுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்டாப் ஆர் PCயோட பயோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணது சில செகண்ட்ஸில் வந்துடும். பயோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பயோஸ் கீ நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் பிக்சரில். F10 அழுத்தி பயோஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். பயோ செட்டிங்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே டேப்பில். இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா தெரியும் பூட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணதே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா USB பூட்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எனபிள்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எனபிள்டு இருக்குது. உங்களுக்கு எனபிள் இல்லைன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம USB பென்ட்ரைவ் போட்டு நம்ம பூட் பண்ண முடியும். அதனால் எனபிளில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனபிளில் வச்சுட்டு அப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. என்னோடய பார்த்தீங்கன்னா என் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா F10 கொடுத்தோம்னா சேவ் ஆகிக்கும். கைஸ் சேவ் கொடுத்துருந்தே ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பூட் மெனு கீ அப்படியே அழுத்திக்கோங்க. பூட் மெனு கீ அழுத்துன பிறகு இந்த மாதிரி பூட் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் USB ஹார்ட் ட்ரைவ்னு போட்டு என்னோடது HPன்னு போட்டு பென்ட்ரைவ் நேம் போட்டிருக்குது. அந்த மாதிரி உங்கள் பென்ட்ரைவ் நேம் போட்டிருக்கும். அதை போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவ் நேம் போட்டிருக்கு. அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்குது. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதோ ஒரு கீ என்ட்ரு பண்ண சொல்லிச்சுன்னா கீ என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு எதுவுமே சொல்லலை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கீ என்ட்ரு பண்ண சொல்லும். அதனால் கீ என்ட்ரு பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே என்ட்ரு பண்ண சொல்ல, அதனால் டேரெக்டாக பூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ விண்டோஸ் ஐக்கானோட லோட் ஆகுது. லோட் ஆனதே ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் கேட்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ்னு போட்டு வந்துருச்சு.
கைஸ் வீடியோ கிளாரிட்டி இல்லாதனால பிக்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டு இன்ஸ்டால்னு இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் கேட்குது. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீபோர்டு எந்த ஸ்டைலில் வேணும்னு கேட்குது. நான் யூஎஸ்ஏ கொடுத்துட்டேன். யூஎஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டப் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2-3 மினிட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீன்னு கொடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கைஸ் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் 10 ஹோம், விண்டோஸ் 10 ஹோம் அண்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது பார்த்தீங்கன்னா வேணும்னா படித்து பார்த்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரும். அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு இருக்கும். இந்த கஸ்டம் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணுறது. இங்கே விண்டோஸ் ஓஎஸ் எதில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் மாற்றி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஃபார்மேட் டெலைட் எதுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டாவெல்லாம் எரேஸ் ஆயிரும். அதனால் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த டிஸ்க் வேணுமோ எதில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுதான் என்னோடய ஓஎஸ் டிஸ்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். லோக்கல் டிஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா 99.6 ஜிபி இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிலீட் பண்ணக்கூடாது, அதை ஃபார்மேட் பண்ணணும். அதை ஃபார்மேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் க்ளீனாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால் ஃபார்மேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. எந்த பார்ட்டிஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். காய்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலிங் விண்டோஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஃபைல் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன். இதில் தான் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் இருக்கிறதுல காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 100% ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எதுவும் கட் பண்ணிடாதீங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தெரியும் கம்ப்ளீட் ஆனது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும் 10 செகண்டில். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அதுவே ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஆஃப் பண்ணிடாதீங்க சிஸ்டத்தை, இல்லைனா கரெக்ட் ஆயிரும் விண்டோஸ் சிஸ்டம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் ரீஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் உங்கள் சிஸ்டமை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சார்ஜ் இல்லைன்னா சார்ஜர் போட்டு வச்சுக்கோங்க. பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சுன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். அப்புறம் ஆன் ஆகாது, மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரீஜியன் கேட்கும். நீங்கள் என்ன நாடோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லாங்குவேஜ் கேட்குது. நான் யூஎஸ்ன்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. உங்கள்கிட்ட ஒய்ஃபை இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்படியே அக்கௌண்ட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒய்ஃபை இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஏ இன்டர்நெட்னு கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு. ஒருவேளை உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி இதில் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னா கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க.
உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்ததுன்னா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கும் லேப்டாப்பு. அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் வீடியோக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு கொடுத்துருங்க. இல்லை அதே மாதிரி கண்டினியூ வித் லிமிடெட் ஸ்டேட்டப் 2 டைம் நம்மக்கிட்ட கேட்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம், உங்கள் நேம் என்னவோ அதை போட்டு வச்சுக்கோங்க. லேப்டாப் யூசர் நேம் கேட்குது, யூசர் நேம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வேணும்னா என்டர் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி செட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு லொக்கேஷன் இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷனாலும் நீங்கள் அதிகமாக லேப்டாப்பில் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தேவை, அதனால் நான் எதுவும் ஆஃப் பண்ணலை, அப்படியே ஆன்லேயே விட்டுட்டு நான் அக்செப்ட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கார்ட்டனா ஹெல்ப்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா நாட் நவுன்னு கொடுத்துட்றேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் தேர், கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், Windows 10 OS சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது Windows 10ஓட டிரைவர்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் புரியலனா இல்லை ஏதோ ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு எதனால் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெக் கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி தொடர்ந்து டெக் கண்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வருது, அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.